அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எண் 5 ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களோட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐந்தாம் எண் அப்படிங்கிறது 5, 14, 23 இதில் பிறந்தவங்க எல்லாரையுமே இது குறிக்கும். இன்றைய தினத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம், அதாவது அவங்க எந்த ஆடையை உடுத்தினால் நல்லது, எந்த நிற கற்களை அணிந்தால் அவர்களுக்கு ராஜயோகம் உண்டாகும், அதாவது அவங்க வாழ்க்கை எவ்வளவு உயரத்திற்கு நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ இந்த 5ஆம் எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரகசியத்தை பற்றி பஞ்சபூதங்களையும் குறிக்கும். அதாவது ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களும் இதில் அடங்கி இருக்குது. 5ஐயும் குறிக்கிறது தான் இந்த 5 அப்படிங்கிற ஒரு நம்பர். அதுவும் முக்கியமான எண் இந்த 5 அப்படிங்கிற எண். அதே போல் நம்ம வீட்டில் விளக்கேற்றுற அந்த குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 5 முகங்கள் உள்ளது. அதனாலேயே நம்ம இந்த 5 அப்படிங்கிற எண்ணோட வாழ்க்கையில் பிணைக்கப்பட்ட மிகவும் சிறப்பான ஒரு எண் அப்படிங்கிறது தான் இந்த 5ஆம் எண்ணோட ரகசியம். அதாவது இந்த 5ஆம் எண்ணின் ஆதிக்கத்தை உட்பட்டவர்களாக இருப்பவர்கள் பார்த்திங்கனாக்கா மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள். எதையும் அதாவது அறிவுத்திறனால் கையாளும் திறமை கொண்டவர்கள் இந்த 5ஆம் எண்காரர்கள். ஏன்னாக்கா 5ஆம் எண்ணுக்குரிய கிரகம் புதன் பகவான். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எதிலும் பிறர் உதவியின்றி தனித்து செயல்பட மாட்டார்கள். அடுத்தவர்களோட அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்டு அதற்கு தகுந்த மாரி தான் எந்த ஒரு முடிவையும் இவங்க எடுப்பாங்க. எல்லாத்தையுமே வெகு விரைவில் கிரகித்து கொள்வார்கள். இருந்தாலும் தங்கள் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. பின்னால் நடக்க போவதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் இந்த 5ஆம் எண்காரர்கள். வெளித்தோற்றத்திற்கு பார்த்திங்கன்னா வெகுளியாக காட்சியளிக்கும் இவர்கள் மிகுந்த காரியவாதிகளாக இருப்பாங்க. பிடிக்காதவர்கள்ட்ட தொடர்பை உடனே அறுத்தறியக்கூடியவர்கள் இந்த 5ஆம் எண்காரர்கள். இவர்கள் பேச்சில் பார்த்திங்கன்னா கேலியும் கிண்டலும் நிறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் மனதிற்குள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எதையும் அவசரமாக செய்து முடிப்பவர்கள். சிரிக்க பேசி தன்னுடைய காரியங்களை நைஸாக சாதித்து கொள்வார்கள். இவர்களுக்கு தனிமை பிடிக்காதுங்க. சமூக வாழ்வில் ஈடுபட்டு தனக்கென ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொள்வார்கள். நல்ல ஒரு அறிவும் சாமர்த்தியமும் அதிகம் இருக்கும். இருந்தாலும் ஆள் மனதில் ஏதோ ஒரு பயமும் சந்தேகமும் குடிக்கொண்டுட்டு இருக்கும். இவரது பேச்சு திறமை பிறரை ரசிக்கும்படி வைக்கும். புத்தி கூர்மையும் நல்ல ஒரு அறிவாற்றலும் நிறைந்திருப்பதால் எந்த பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளாமல் நழுவி விடுவார்கள். அதே போல் அனுபவமும் அறிவாற்றலும் நிறைய உடையவர்கள் என்றாலும் தங்களுடைய குண அமைப்புகளை நேர்த்திக்கேற்றார் போல மாற்றிக்கொள்வார்கள். எந்த விதமான கடின வேலைகளை கூட எடுத்து கொண்டாலும் அது பொறுப்போடு தவறுதலின்றி செய்து முடிப்பவர்கள் இந்த 5ஆம் எண்காரர்கள். முடிந்தவரை கடினமான பணிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்பாராத திடீர் உயர்வுகளும் இவர்களுக்கு உண்டாவதுண்டு. இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்திங்கனாக்கா நடுத்தரமான உயரமும் அழகான முக அமைப்பும் கொண்டிருப்பார்கள்ங்க. கண்களில் எப்பவும் ஒருவித கவர்ச்சி இருக்கும். வேகமாக நடப்பவர்களாக இருப்பார்கள். பேச்சில் பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு இனிமை இருக்கும். இவர்கள் அதிகமாக சிந்தனை செய்வதால் நரம்பு பலவீனமடைந்து நரம்பு தளர்ச்சி நோய் உண்டாகும். இவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், உடல் சோர்வு ஏற்படும், சரியான ஓய்வு இல்லாமல் தூக்கமின்மை, முதுகு வலி, கை கால் வலி, உடல் வலி போன்றவை உண்டாகும். வாயு தொல்லையும் இருக்கும். அதை உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சாப்பிடாமல், அதாவது சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் குடல் புண்ணும் ஏற்படும். நன்றாக ஓய்வெடுப்பதும் உணவு பழக்க வழக்கத்தில் சரியான முறையை கடைபிடிப்பதும் நல்லது. இவங்க குடும்ப வாழ்க்கை 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திருப்தி அளிப்பதாகவே இருக்குங்க. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வாழ்க்கையை அனுசரித்து நடப்பவர்களாக இருப்பார்கள். நல்ல அறிவாற்றலும் கல்வி தகுதியும் உடையவர்களாக இருப்பார்கள். சிறு பிரச்சனைகளால் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறைந்தாலும் இவர்கள் சுகமாக வாழ்க்கை வாழ்வதையே விரும்புவார்கள். விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையே இவர்களுக்கு அமையுங்க. இவர்களோட உடன் பிறந்தவர்களும் இவர்களுக்கு சாதகமாகவே இருப்பாங்க, கூடவே ஒத்துழைப்பாங்க. பொருளாதார நிலை இந்த 5ஆம் எண்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
போதுமான அளவு திருப்தி அளிப்பதாகவே கண்டிப்பாக இருக்குங்க. ஓய்வு நேரங்களில் கூட உடல் உழைக்காமல் மூளையை பயன்படுத்தி ஏதோ ஒரு வழியில் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பணவரவு நல்ல ஒரு திருப்திகரமாகவே இருக்கும். சேமிப்பும் ஓரளவுக்கு சிறப்பாகவே அமையும். பெரிய முதலீடுகளில் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த 5ஆம் எண் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அறிவுபூர்வமான அறிவு சம்பந்தமான எண் அப்படிங்கிறதுனால அறிவுபூர்வமான எந்த பணிகளாக இருந்தாலும் எதையும் புதிதாக கண்டுபிடிப்பது அதுபோல் முக்கியமான பணிகளில் அதிகமாக ஆர்வம் இருக்கும் இந்த 5ஆம் எண்காரர்களுக்கு. வங்கி தொழில், ஆடிட்டர் தொழில், கணிப்பொறி சம்மந்தப்பட்ட துறைகளில் நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய அமைப்பு பெற்றிருப்பாங்க. ஜோதிடம், வானவியல், கான்ட்ராக்ட் தொழில், எழுத்துத்துறை, பத்திரிகை, புத்தகம் வெளியிடுதல் போன்றவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவங்களுக்கு. கலைத்துறை, இசைத்துறையிலும் உயர்வு ஏற்படும். உடல் உழைப்பு இவர்களால் முடியாத காரியமாகும். அதனால் அறிவு பலத்தால் இவங்க எதையுமே சாதிச்சுட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு நண்பர்கள், பகைவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்குங்க. இவங்களோட நகைச்சுவை உணர்வால் பலரை கவர்ந்திருப்பார்கள்ங்க. 1 மற்றும் 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். 2ஆம் எண்ணை தவிர மற்ற எண்ணில் பிறந்தவர்களும் நட்பாகவே இருப்பார்கள். 2ஆம் எண் மட்டும் இவங்களுக்கு எதிரியாகவே தான் இருக்கும். இவர்களுடைய அதிர்ஷ்டமான திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு திசை. இந்த வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி இவங்க எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அது நல்ல ஒரு லாபத்தில் முடியும். எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒன்று செஞ்சாலும் அது நல்ல லாபத்திலேயே முடியும். அதே போல் இவர்கள் எந்த கல்லை போட்டால் நல்ல ஒரு ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரகதம் அப்படிங்கிற அந்த பச்சை நிற கல்லை இவங்க அணியும் பொழுது பவுன்லையாக இருக்கட்டும், வெள்ளியிலையாக இருக்கட்டும், அந்த கல்லை கட்டி இவங்க அதில் கையில் மோதிரமாக அணியும் பொழுது நல்ல ஒரு ராஜயோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. மேலும் இந்த மரகதக்கல்லை போடுறதுனால நோய்கள் நீங்குங்க. இவங்க எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெறுவாங்க. தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் உதவியும் கிடைக்குங்க. அதே போல் நரம்பு பலகீனமற்றவர்களுக்கு இந்த கல்லை போடுறதுனால நலம் உண்டாகும். இவங்க வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு பகவானை வழிபடும் பொழுது இவங்களுக்கு அத்தனை காரியம் தடையின்றி நடைபெறும். இவங்களுடைய அதிர்ஷ்ட தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் எண்ணுக்குரியவர்களோட அதிர்ஷ்ட தேதி 5, 14, 23, 6, 15, 24. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கனாக்கா சாம்பல், வெளிர் நீலம், வெளிர் பச்சை. இந்த நிறங்கள்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவங்க பார்த்திங்கனாக்கா எந்த கடவுளுக்கு, எந்த பகவானுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவானுக்கு இவங்க பரிகாரம் செஞ்சாக்கா இவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாடு அடையும். பிரச்சனைகள் வந்தால் கூட உடனே சால்வ் ஆகும். மூதாதையர்கள் சொத்து கிடைக்கும். இவங்க புதன் பகவானுக்கு பரிகாரம் செய்து வரும் பொழுது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இவங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ண பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.